அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃபித்னா என்று சொல்லக்கூடிய குழப்பங்கள், இந்த ஃபித்னா என்று சொல்லக்கூடிய குழப்பம் நாம் அனைவருமே பல கட்டங்களிலே நாம் சந்திச்சிருக்கிறோம். இப்போ ஃபித்னா என்ன? குழப்பம், கலகம், அதுக்கப்புறம் சோதனை. இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு பல கட்டங்களிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனையாக அனுப்பப்படும். அதே போல் மனிதர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போது நாம் இந்த ஃபித்னா என்று சொல்லக்கூடிய இந்த குழப்பம் ரெண்டு விஷயமாக இருக்குது. ஒன்று வெளிப்படையான ஃபித்னா குழப்பங்கள், மற்றொன்று மறைமுகமான ஃபித்னா இந்த குழப்பம். இறைத்தூதர் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஃபித்னாவுக்காக பயந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம், அப்புறம் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியில் அவங்க அந்த தன்னுடைய தோழர்கள் இடத்துல கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னா சம்பந்தமாக உங்களிடத்தில் சொன்ன விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த ஃபித்னா சம்பந்தமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஆமாம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னா சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அது எப்படி, அது சம்பந்தமாக விளக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபித்னான்றது உங்களுடைய காலத்தில் இது வராது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்கிறாங்க. அப்போ என்ன விளக்கம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபித்னா ஒரு காலத்தில் வரும். அது எப்படி வரும்னா, ஒரு கதவை உடைத்து கொண்டு வர்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதவை உடைத்து கொண்டு வரோம் அப்படின்னா எப்படின்னா, அப்படி கேட்கும்போது ஒரு கதவு இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு ப்ராப்ளம் உள்ளே வருதுன்னா அதை மறுபடியும் அதை சாத்தணுன்னா, அதை அடைக்கணுன்னா அடைச்சிடலாம். உடைச்சிட்டா அப்போது கயாமத் மறுமை நாள் வரைக்கும் இந்த ஃபித்னா இருக்கும், இந்த உலகத்தில் மக்களால் பரப்பப்படும், அதில் வழிகேட்டில் செல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஃபித்னா எப்படி இருக்கும்னா, கடலினுடைய அலை எப்படி இருக்குது, அந்த கடலினுடைய அலை எப்படி நுரையோடு வந்துக்கிட்டே இருக்குமோ அதுபோல் இந்த குழப்பம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் 3 வகையான ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இருக்குது. முதல்ல என்னென்னா, ஃபித்னத்து சாவாத், மனோ இச்சை. ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்காக எது ஒன்றா செய்ய தயாராகிறான். நான் ஆசைப்பட்டேனா, இந்த ஆசைப்பட்டதற்கு இதை அடைவதற்கு ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், எந்த ஒரு லிமிட், எந்த ஒரு எல்லைக்கும் போகக்கூடியதுக்கு தயாராகிறான். அப்போ இந்த விஷயத்தில் அவன் அந்த பாவத்தினுடைய எல்லைக்கே சென்று விடுகிறான். இந்த மனோ இச்சை என்ற சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுறான்னா, இந்த பெண்கள் மூலியமாக
இந்த பெண்கள் சொல்லக்கூடிய சில தவறான விஷயங்கள் மூலியமாக இந்த ஃபித்னா பரவுது. இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குறோம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அந்த டிவியில் சீரியலை பார்த்து அவன் வியாபாரத்துக்காக அந்த சீரியலை எப்படி எடுத்துகிட்டு போகிறான், கெடுதல் செய்கிறது, அது செய்கிறது, கலகம் செய்வது, இது சம்பந்தமாக எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ பார்த்து அதை என்ன பண்ணுறாங்க, அறியாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க, அந்த மனோநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சொந்தக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஃபித்னாக்களில் விழக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுற முதல்ல இந்த பெண்கள் மூலியமாக. அடுத்தது நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்காக பொருளாதாரம் சேர்த்து வைக்கணும், தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய எந்த விதத்திலையும் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் என்ன பண்ணுறான், அந்த ஹலால் ஹராம்ன்ற ஒரு விஷயத்தில் அவன் உதாசீனப்படுத்தி குழப்பமான ஒரு நிலையில் எடுத்து ஹலாலான சம்பாதிக்கணும் மார்க்கம் சொல்லி இருக்கு, ஆனால் சூழ்நிலை என்ன, சம்பாதிக்கவே முடியல பாய், என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன், கொஞ்சம் ஏமாத்து வேலை செஞ்சிட்டேன். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு தரம் இல்லாத பொருளை தரமாக இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி வித்துட்டேன். எதுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கணும், இந்த ஒரு காரணத்தினால. அடுத்து திரட்டப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், அந்த பொருளாதாரம் மேலே ஆசை, இந்த ஆசையின் காரணமாக என்ன பண்ணுறான், குழப்பம் விளைவிக்கிறான். தனக்கு பொருளாதாரம் வரணும், நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான், மக்களை குழப்புறான். இந்த மாதிரியான ஃபித்னாக்கள். அதே போல் இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா அந்த வசனத்தில், இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப அழகாகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை ஆக்கி வச்சிருக்கேன். அதில் நீ கவர்ச்சி அடையாத, அதில் நீ விழுந்துடாத, அதை விட சிறந்தது ஒன்று இருக்கு. அது சொல்லி காட்டுறான்ல. எப்படி சொல்லி காட்டுறான்னா, இந்த உலக வாழ்க்கையில் இது எல்லாம் ஒரு அற்பமான கவர்ச்சி தான், ஆனால் இதை விட சிறந்தது மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது இஸ்லாத்தின் பால் அடிப்படை விஷயங்களிலே ஃபித்னா கிளப்புவது, குழப்பம் ஏற்படுத்துவது, மார்க்க விஷயத்திலே குழப்பம் ஏற்படுத்துவது. நாம் பார்க்குறோம், நிறைய பேருக்கு மார்க்க அறிவு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கும். நீ சொல்றியா, அதையும் கேட்டுக்கிறேன், அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்க பாய், அவர் வீடியோ பார்த்தேன் அது கரெக்டாக இருக்க பாய் அப்படின்னு சொல்லி சுயமாக ஆய்வு செய்வதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் மூலியமாக நடைமுறைப்படுத்துவது. அப்போ மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏற்கனவே வழிவகுத்து கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு என்ன வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்களோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை நெறியை அமைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் இந்த மறுமையை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க. பாய் மறுமையெல்லாம் பாய் இந்த உலகத்தில் இருக்குமா, இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் பாய், கபரில் போனதுக்கப்புறம் மறுமை வாழ்க்கை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பாய். அந்த அவருடைய நிலைப்பட மற்றவங்கிட்ட சொல்லுவான், ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவான், குழப்புவான். அப்போ இந்த மாதிரியான நிலையில் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு
மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போது நாம் இந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக இந்த உலகத்தில், மூணாவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், இந்த அரசியலுக்காக என்ன பண்ணுறா மக்கள், ஒருத்தனை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தாமல், வாக்குறுதி நிறைவேற்றாமல், மக்கள் யார் நம்பி ஓட்டு போட்டாங்களோ, யார் எதற்காக ஓட்டு போட்டாங்களோ, இந்த மாதிரியான நிலையில் கடைசியில் தோல்வியை தழுவி கடைசியில் என்ன ஒரு குழப்பமான ஒரு முடிவு எடுத்து எல்லாரையும் அவங்க பாதிப்பு அடைய செய்கிறாங்க. இப்போ இந்த அரசியல் நோக்கத்திற்காக குழப்பத்தை ஏற்படுத்துறது, அப்புறம் ஒரு மனிதன் கொலை செய்வது, கொள்ளை அடிப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஃபித்னா இருக்குது பாருங்கள், இந்த குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எவ்வளோ பெரிய பாவமான செயல் அப்படின்னா, இருக்கிறதுலே பாவமான காரியம் என்ன, ஒருத்தனை கொலை பண்ணுறது. ஒருத்தனை கொலை பண்ணால் எவ்வளோ பெரிய பாவமோ அதுபோல மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துபவன் அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் என்ன செய்யணும்? நாம் இந்த குழப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்காக என்ன செய்யணும்? சப்ர் முதல் விஷயம். நாம் இந்த மாதிரி குழப்பமான நிலையில் வரும்போது நாம் எப்படி முடிவு எடுக்கிறது? அதுக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழி காட்டியிருக்காங்க. நம்ம நினைப்போம் பெரும்பாலான நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் என்ன குழப்பமாக இருக்குதே, எப்படி முடிவு எடுக்கிறது? அப்போ அல்லாஹ் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறான்? உனக்கு குழப்பமாக இருக்கா, நீ படைத்தவன் இடத்துல இஸ்திகாரா தொழுது இறைவன் இடத்துல நீ பெட்டிஷனை போடு. அடுத்து என்ன, யார் உன்மேல உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறாரோ, யார் உன்மேல் உண்மையாகவே நலம் நாடுகிறாரோ, யார் உன்னுடைய குழப்பத்திற்கு எது சம்பந்தமான குழப்பமாக இருக்கோ அந்த குழப்பத்திற்கு யார் அதை பற்றி உள்ள ஞானம் இருக்குதோ, யார் அவரிடத்தில் அறிவு இருக்கிறோ அவரிடத்துல போய் நீ தெளிவுபடுத்திக்கோ. ஏன்னா யார்கிட்ட போனான்னா நீ உருப்படக்கூடாது, தெளிவாயிடக்கூடாதுன்னு சொல்லி மேலும் குழப்பக்கூடியவன் நிறைய பேர் இருக்கான். இப்போ யார் நம்மளுடைய நலன் நாடுகிறாரோ அவரிடத்துல நாம் போய் கேட்கணும். அவர் அறிவார்ந்த அந்த விஷயத்தில் நாலேஜ் இருக்குதா அவரிடத்துல நாம் போய் கேட்கணும். அப்போ நாம் இந்த விஷயத்தை கடைப்போம். அடுத்தது என்ன, அதுக்கு மேலே அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை தான். யா அல்லாஹ் இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவு கொடு, நான் குழம்பி போயிருக்கேன், எனக்கு சரியான ஒரு தீர்வு எட்டுவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறு இல்லை, நான் என்ன பண்ணுறது? இறைவன் இடத்துல துவா கேட்கணும். அடுத்து மார்க்க அறிவு, அந்த நாலேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மார்க்க அறிவு இருக்கும் பட்சத்தில் நாம் எதுவுமே குழம்ப வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் நமக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறான். அந்த வேதத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைத்து காட்டியிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காங்க. அப்போ அதை நாம் தெளிவான முறையில் நாம் அதுக்குண்டான இல்மு இருந்ததுன்னா அதை கற்றுக்கொண்டோமே ஆனால் நம்ம எந்த விஷயத்திலும் குழப்பம் அடைய தேவையில்லை. யாராவது ஏதாவது ஒரு குழப்பறானா நம் மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்தணும். இப்படி ஒரு தீர்வு எடுக்கணும், இப்படி ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்ததாக ஒற்றுமை. நம்ம சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை நாம் எல்லா விஷயங்களிலும் நாம் பிளவுபட்டு இருக்கிறோம். இந்த நம்மளுடைய சமுதாய விஷயங்கள் யாராவது குழப்பறானா அது ஒரே நிலையில் நாம் முடிவெடுக்க நாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக பிரார்த்தனை. நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா,
அவங்க சொல்கிறாங்க, நான் மறுமை நாளில் கௌசர் தடாகத்தில் நான் மக்களுக்காக அவங்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக நான் என்ன பண்ணுவேன், காத்து கொண்டிருப்பேன். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு நான் அந்த தடாகத்திலிருந்து தண்ணியை புகட்டுவேன். ஒரு சில மக்கள் என்கிட்ட நீர் அருந்த வரும்போது என்னிடத்திலிருந்து அவங்க விலக்கி வைக்கப்படுவார்கள். ஏன் விலக்கி வைக்கப்படுறாங்கன்னா, அப்போ அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இறைவா இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், இவங்க என்னோட இருந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, நபியே நீங்க இருக்கும்போது சரியா இருந்தாங்க, உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன பண்ணாங்க, புதிதாக என்னென்ன ஃபித்னாக்கள் என்னென்ன குழப்பங்கள் செய்தார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அப்போ இந்த உலகத்தில் நாம இந்த குழப்பத்திலிருந்து மீளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதுக்கு இறைவனிடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். பிரார்த்தனை ஒன்று தான் நமக்கு தீர்வு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த மார்க்க இல்மு நாம் தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் மார்க்கத்தை சரியான முறையிலே கற்றுக்கொண்டு அதனோடு தொடர்பு வைத்து கொண்டு திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தினோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற குழப்பங்கள் யார் பண்ணாலும் சரி நாம் தெளிவாக இருப்போம். இல்லை நீ குழப்புற, நமக்கு அதுக்குண்டான எந்த விஷயம் என்ன சொல்கிறது, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையாக இருந்தாலும் சரி, நாம் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்போம். அப்படிப்பட்ட தெளிவான மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கூறியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.